الحمد لله الذي أرسل في هذه الدار النفوس الداعية وهداه بهم الأمم الطاغية فسبحانه من إله خلق الخلق ليعبدوه ما يريد منكم من رزق وما يريد أن يطعموه وأرسل عليهم رسلا مبشرين ومنذرين رهبهم من النار ورهبهم إلى الجنات العالية أحمد حمدا كثيرا وأشكر شكرا جميلا على أن اختار من بينهم سيد الولد آدم نبينا محمد ذا الحجج الشاتعة فلولا لما خلق ما سواه وما دارت الأفلاك الدائرة ولا دارت الديور الدائر نشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له فضل نبينا على جميع الأنبياء المرسلين وفضل الأمته على سائر الأمم الماضية ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله ما ولدت الامرأة مثيلا ولا دليد نظيره الوالدة أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم في الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العلي العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் அன்பும் அருளும் ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, சென்ற வார ஜும்மா உரையின் போது இஸ்லாத்திலே நாம் முழுமையாக நுழைந்து விட வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் எப்போது மனப்பூர்வமாக அதை மொழிந்தோமோ, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்டோமோ, அப்போதே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற விஷயங்களை சென்ற வார ஜும்மா உரையின் போது பார்த்தோம். இப்போது அதை தொடர்ந்து அந்த உரையின் போது ஒரு நபித்தோழரை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. ஹுதாபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரை பற்றியும் பிற சில நபித்தோழரை பற்றியும் உண்டான சில செய்திகளை இந்த வார ஜும்மா உரையில நாம் தெரிய இருக்கிறோம். இந்த ஜும்மாவினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நபித்தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்து கொண்டார்கள், அதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மா உரையிலே தெரிய இருக்கிறோம். ஹுதாபத்து ஸஹ்மி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரை குறித்து சென்ற வார ஜும்மா உரையிலே ஞாபகப்படுத்தப்பட்டது. மார்க்கத்திற்காக வேண்டி எந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள், எந்த அளவிற்கு அதிலே பிடிப்போடு உறுதியோடு இருந்தார்கள் என்பதை நாம் அதிலே பார்த்தோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உண்டான அந்த நெருக்கம் என்ன என்பது சம்பந்தமாக சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஹுதாபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையின் போது பாரசீக நாட்டுக்கு
ஒரு தபால் மூலமாக தூதுவராக அனுப்பி வைத்தார்கள். மக்கா வாழ்க்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அடுத்த கட்டமாக பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய செய்தியை சொல்லக்கூடிய அந்த வழியை எடுத்தார்கள். அதிலே முதல் கட்டமாக தபால் மூலமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடாது என்பது போன்ற அந்த செய்திகள் அடங்கிய தபாலை கொடுத்து அனுப்பினார்கள். அதில் பாரசீக நாட்டுக்கு இந்த ஹுதாபத்து சாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அனுப்பி வைத்தார்கள். அன்றைய கால சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதெல்லாம் இஸ்லாமிய தொடர்பு நமக்கு இருந்தால் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப குறைவு. அப்ப அதுவெல்லாம் அன்றைய கால சூழ்நிலையிலே சஹாபா பெருமக்கள் பார்க்கவில்லை. ஒரு பக்கத்து நாட்டுக்கு அங்கு இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம் என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்று எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த ஹுதாபத்து சாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த விதமான தயக்கமும் தெரிவிக்காமல் தயங்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சென்று விட்டார்கள். வீட்டிலே தன்னுடைய மனைவியிடத்திலே விவரத்தை சொல்கிறார்கள். இந்த மாதிரி நான் பாரசீக நாட்டுக்கு தபால் கொண்டு செல்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கிறேன், அதில் எனக்கு எதுவும் ஏற்படலாம், எனவே நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்துவிட்டு பயணத்தை தொடர்கிறார்கள். அங்கு சென்றபோது அங்கு இருக்கக்கூடிய அந்த அவையை பார்க்கிறார்கள், முற்றிலுமாக வேறுபட்டு இருக்கிறது. மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை என்ன, அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்ன என்பதெல்லாம் பார்த்து திகைத்து போயிருக்கிறார். அவ்வளவு லேசாக அவரை சந்திக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் என்ன எதற்கு வந்திருக்கின்ற எல்லா விதமான அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது. இந்த மாதிரியான மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தபால் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். சரி என்பதாக அரசருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அரசர் அவைக்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வருகிறார்கள். இப்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தபாலை அங்கு இருக்கக்கூடிய மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவர்கள் மொழிபெயர்ப்புக்காக இருப்பார்கள். இப்போ நம்முடைய இந்திய நாட்டில் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு தூதரகம் இருக்கிறது. அதுபோல அன்றைய காலகட்டத்தில் அந்த அரசவையிலே அப்படிப்பட்ட முறை பின்பற்றப்பட்டது. அரபிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது அரபிலே எழுதப்பட்ட நேரத்திலே அதை பார்த்து முதலாவது வாசிக்கிறார்கள் கொடுப்பதற்கு முன்னால். இப்போது அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அங்க இருக்கக்கூடிய அந்த அரசரவையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தபாலை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். தபாலை கொடுக்கவில்லை. அப்போது சொல்கிறார்கள், நாங்கள் அதற்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களிடத்திலே கொடுங்கள், நாங்கள் கொடுக்கிறோம், நான் உங்களிடத்திலே கொடுக்க மாட்டேன். அப்போது சொன்னார்கள், இன்னமா அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், அன் அதுபகு லகபி எதின் நேரடியாக அந்த அரசருடைய கையிலே கொடுக்க வேண்டும், வேறு யாரிடத்திலேயும் கொடுக்கக்கூடாது, நேரடியாக அந்த தபாலை அரசருடைய கையிலே கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் நேரடியாக அரசருடைய கையிலே தான் கொடுப்பேனே தவிர உங்களிடத்திலே கொடுக்க மாட்டேன். வானலா உகாலிபு அம்ரலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு நொடி பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக செய்ய மாட்டேன். இது யதார்த்தமாக நாம் கொஞ்சம் பார்த்தால் ஒரு தபால் கொண்டு செல்கிறார்கள், சம்பந்தப்பட்டவரிடத்தில் கொடுப்பது சரியானது. நம்முடைய அறிவுபூர்வமாக நாம் இதை பார்த்தால் கொடுத்தால் என்ன என்பதாக நாம் நினைப்போம். இந்த ஹுதாபத்து சாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நான் நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே அந்த அரசருடைய கையிலே கொடுப்பேனே தவிர வேறு யாரிடத்திலும் கொடுக்க மாட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன். சரி என்பதாக அரசரிடத்தில் சென்று கொடுக்கிறார்கள். அந்த அரசர் வாங்கி பார்க்கிறார். அதில் அரபியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அரபி மொழிபெயர்ப்பாளர் அந்த செய்தியை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னருக்கு எழுதி கொள்வது என்னவென்றால் இதுதான் அதில் எழுதப்பட்டது, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடாது, உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்பினங்களையும் நீங்கள் வணங்கக்கூடாது, படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது போன்ற அந்த செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது.
இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த அரசர் அடுத்த கணமே கோபப்பட்டு வேகமாக அந்த மொழிபெயர்த்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் இருந்த தபாலை வாங்கி கிழித்து விட்டார். கிழித்து விட்டு சொன்னார், நான் இந்த பாரசீக நாட்டிலே மிகப்பெரிய அரசர், கிஸ்ரா என்ற அவருடைய பெயர். இந்த நாட்டிலே நான் மிகப்பெரிய அரசன். எனக்கு எப்படி தபால் எழுத வேண்டும் என்று உங்களுடைய அந்த தூதருக்கு தெரியவில்லையா? என்னை சிறப்பித்து மேன்மைப்படுத்தி கண்ணியமான வார்த்தையை சொல்லி ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த மாதிரி பாரசீக மன்னருக்கு எழுதிக் கொள்வது என்பதாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று சொல்லி கிழித்து விட்டார். அப்போது குதாபத்து சஹமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்களோ அதை நான் செய்து விட்டேன். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இனி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு நல்லது, புறக்கணித்தால் அது உங்களுக்கு தான் எதிரானது என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இப்படி விவரம் நடந்தது, இந்த மாதிரி நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னறிவிப்புகள் அன்றைய காலகட்டத்திலே நடந்திருக்கிறது. பல பயான்களிலே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், இன்னவர விஷயங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சொன்னார்கள், குதாபத்து சாமி அவர்களே, நீங்கள் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை, இதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. எப்படி நான் கொடுத்த அந்த தபாலை அந்த மன்னர் கிழித்தாரோ அதுபோல அவருடைய ஆட்சி அல்லாஹ் தஆலா கிழித்தெறிவான். அது மட்டுமல்ல, அவருடைய மகனின் மூலமாகவே அவருக்கு அழிவு ஏற்படும், அதுவும் குறுகிய காலகட்டத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த செய்தி உங்களுக்கு வரும் என்பதாக சொன்னார்கள். அதே போல நடந்தது. தன்னுடைய மகன் மூலமாக அந்த கிஸ்ரா என்ற மன்னன், பாரசீகத்தை சார்ந்த அந்த கிஸ்ரா என்ற மன்னன் கொலை செய்யப்பட்டான் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. இது ஒரு வரலாற்று செய்தி. குதாபத்து சஹமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அரசவையிலே நடந்து கொண்ட விதத்தை நாம் இப்போது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு நபி தோழர் ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியையும் நாம் இப்போது பார்த்துவிட்டு அது என்ன என்பதை நாம் அடுத்து பார்த்துக் கொள்ளலாம். ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஏழ்மையான சஹாபி, அடிமையிலே அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பல வருடங்களாக திருமணம் முடிக்காமல் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நபி தோழரை பார்த்து கேட்டார்கள், ஜுலைபீபே, திருமணம் முடித்துக் கொள்ளலாமே என்பதாக கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு யார் பெண் கொடுப்பார்? எனக்கு எந்த விதமான பாரம்பரியமும் இல்லை, எனக்கு எந்த விதமான குடும்ப பின்னணியும் கிடையாது, பொருளாதார ரீதியாலும் நான் அந்த அளவிலே முன்னேற்றத்திலே கிடையாது. அப்படி இருக்கையில் எனக்கு யார் பெண் கொடுப்பார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ திருமணம் முடித்துக் கொள்கிறாயா? உங்களுடைய விருப்பம் அது என்றால் நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன், அப்படியா என்று சொல்லிவிட்டு அங்க மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காட்டி, இந்த பெண்ணை நீ திருமணம் முடித்துக் கொள்கிறாயா என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நான் செய்கிறேன். சரி, அந்த வீட்டுக்காரை அழைத்து வர சொல்லி அந்த குடும்பத்தினுடைய அந்த பெண்ணுடைய தகப்பனை அழைத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மாதிரி ஜுலைபி இருக்கிறார், இவருக்கு உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்கிறீர்களா? அவர் கொஞ்சம் தயங்கினார். நாம் எப்படி தயங்குவோமோ அதே போல தயங்கினார். என்ன காரணம்? அந்த ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த பின்னணி தான் காரணம். எந்த விதமான பின்புலம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, குடும்ப பாரம்பரியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. யா ரசூலல்லாஹ், நான் இப்போது எந்த முடிவும் சொல்வ மாதிரி இல்லை, என்னுடைய மனைவிடத்தில் கேட்டுவிட்டு சொல்கிறேன். இது போன்ற விஷயத்தில் மனைவிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். இதை கொஞ்சம் இடைப்பட்ட செய்தியாக சொல்கிறேன். மனைவியிடத்திலே ஆலோசனை கேட்பது நல்ல விஷயத்திலே கேட்க வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் கேட்டோம் என்று சொன்னால் அது கியாமத் நாளுடைய அறிகுறியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில விஷயங்களை பார்க்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு நிமிஷம் மனைவிடத்தில் கேட்டுவிட்டு சொல்கிறேன். அது அவரே பதில் சொல்லலாம், அதற்கு மனைவிடத்தில் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று சொல்வார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள், எந்த விஷயத்தை கேட்க வேண்டுமோ அந்த விஷயத்தை கேட்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடாது. அப்படி என்று இருந்தால் அதற்கு முன்பே நாம் மனைவிடத்தில் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும்.
அந்த நேரத்தில் இந்தா வருகிறேன் அந்தா வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தயக்கத்திலே நிற்பார்கள். முக்கியமான விஷயமாக இருக்கும். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இடைப்பட்ட செய்தியாக சொல்கிறேன். இப்போது அந்த பெண்ணுடைய தகப்பனார் சொல்லுகிறார், என்னுடைய மனைவியிடத்திலே நான் ஆலோசனை செய்துவிட்டு அதற்கு பின்னால் சொல்லுகிறேன். மனைவியிடத்தில் சொல்லுகிறார், இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதருக்கு இந்த நபி தோழருக்கு நம்முடைய பெண் கேட்டிருக்கிறார்கள், என்ன செய்யலாம்? அவர்களும் தயங்குகிறார். கணவரை பார்த்து சொல்லுகிறார், அந்த நபி தோழரை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பின்புலம் உள்ளவர் என்று. இப்ப ரெண்டு பேரும் தயக்கத்தில் இருக்கிறார்கள். இப்ப தயக்கம் வந்தாலே முடிந்து விட்டது, சம்மதம் இல்லை என்ற அர்த்தம். சரி, சம்மதம் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்பதாக மனைவியும் கணவனும் முடிவு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே செல்வதற்காக அந்த தந்தை வெளியே வருகிறார். அந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண், எந்த திருமண பெண்ணாக இருக்கிறாரோ, யாரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த பெண் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ரலீது வஸல்லம்து லிமா யர்லாலி பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்காக எந்த மாப்பிள்ளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சம்மதம் என்று கேட்டார்களோ அந்த மாப்பிள்ளையை திருமணம் முடிக்க எனக்கு சம்மதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் அதிலே மாற்று கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்களை விட, தன்னுடைய பெற்றோரை பார்த்து அந்த பெண் சொல்லுகிறார், உங்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை என்னுடைய வாழ்க்கைக்கு தகுதியானவர். இதை நான் மறுப்பதற்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன், நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன போதுதான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகுன லஹுல் ஹியரா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிலே மறுப்பு தெரிவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலே இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், எனவே அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள் என்று அந்த பெண்மணி சொன்னபோது அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். ஆக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆண்களும் பெண்களும், சஹாபிகளும் சஹாபியத்தான பெண்மணிகளும் எப்படி முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இப்போது நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு பின்னால் திருமணம் முடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் ஒரு நல்லவர்களுடைய அந்த துஆவை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட செய்தியை பிந்திய காலகட்டத்தில் அதற்கு பின்னால் கேள்விப்படுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இஸ்பிப் அலைஹா கைரன் சப்பா. யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு நீ மிகப்பெரிய அளவுக்கு பரக்கத்தை, நல்லதை கொட்டுவாயாக. கொடுப்பாயாக என்று சொல்லவில்லை, கொடுப்பாயாக என்றால் யதார்த்தமாக கொடுக்கக்கூடியது, கொட்டுவா என்றால் மழை வானத்திலிருந்து எப்படி பொழியும் அதுபோல இந்த பெண்ணுக்கு நீ அதிகமான நல்லதை கொடுப்பாயாக. வலா தஜல் ஈஷஹா கத்தா, இந்த பெண்ணுக்கு சிரமத்தையே கொடுத்து விடாதே, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயா என்று துஆ செய்தார்கள். அதே போல வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய அளவிலே செல்வத்திலேயும் பொருளாதாரத்திலேயும் பறக்கத்திலேயும் கொடிகட்டி பறந்தவர்களாக அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பின்னால் கணிக்கப்பட்டார் என்பதாக வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய நன்மை அல்லாஹ் தஆலா அடுத்த கணமே, அடுத்த சில காலங்களிலே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், ஆரம்பத்தில் முதலாவது சொல்லப்பட்ட அந்த நபி தோழர் ஹுதாபத்து சாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அரசவையிலே எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை என்னிடத்திலே சொன்னார்களோ, எப்படி அதை அந்த அரசரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படித்தான் கொடுப்பேனே தவிர வேறு யாரிடத்திலும் கொடுக்க மாட்டேன், இதற்கு மாற்றமாக நடக்க மாட்டேன். லா உகாலிபு லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இந்த இரண்டாவது சொல்லப்பட்ட சம்பவத்தில் என்ன, அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ, எந்த கணவரை எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அதற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன், அதற்கு அப்பாற்பட்டு நான் நடக்க மாட்டேன். இந்த வழிமுறை தான் நமக்கு இப்போது அவசியம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை எல்லாம் எல்லா இடங்களிலேயும் பேசுவார்கள். மீலாது விழா என்ற பெயரிலே அது பேசப்படும், அல்லது வேறு வேறு தலைப்புகளிலே பேசப்படும். எல்லா விஷயங்களும் இந்த 12 நாட்கள் மட்டும் நடக்கும். இது ஒரு நல்ல விஷயம் என்பது வேறு விஷயம். இது அவசியமாக மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் நடந்து கொண்ட அந்த முறைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். இல்லை என்றால் மறந்து போய்விடும். ஆனால் இப்போது நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மார்க்க உபதேசங்கள், மார்க்க செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. அதற்காக வேண்டி எவ்வளவோ சிரமங்களை எடுத்துக்கொள்கிறார்கள், அதற்காக எவ்வளவோ பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள், அதற்காக எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் அது அந்த 12 நாட்களோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாழ்க்கை வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதை புறக்கணித்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இப்போது எப்படி ஆகிவிட்டது? மார்க்கம் என்பது பேசப்படக்கூடியதாக ஆகிவிட்டது, நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதாக இல்லை. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக என்னை காப்பாற்ற வேண்டும், அதே போல கேட்கக்கூடிய உங்களையும் காப்பாற்ற வேண்டும். பேசுவது மார்க்கம் அல்ல, நம்மால் முடிந்த வரைக்கும் நடைமுறைப்படுத்துவதுதான் மார்க்கம். தெருக்களிலே பயான் போடுகிறார்கள், மீலாத விழா கொண்டாடுகிறார்கள், மிகப்பெரிய அளவிலே செல்வத்தை, காசு பணத்தை இறைத்து பெரிய அளவிலே பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து பேச வைக்கிறார்கள். நல்ல விஷயம்தான். அதற்கு பின்னால் அந்த குழுவாக இயங்கினார்களே, அவர்களுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே கவலைப்படக்கூடியதாக இருக்கிறது, வருத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. யாரை குறித்து எப்படிப்பட்ட அந்த மார்க்க விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதுவெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் அமைத்துக் கொள்கிறார்கள். இதுவா மார்க்கம்? இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இது நாளை மறுமையில் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சஹாபிகளும் சஹாபியத்தான பெண்மணிகளும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே நான் மாறுபட்டு நடக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, இதற்கு நான் மாறுபட்டு நடக்க மாட்டேன், இதற்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு அப்படியே முடிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பின்னால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய தூதரையோ சிறப்பித்ததாக ஆகும் என்று நாம் நினைத்தால் அது தவறு. நானும் ரபியுல் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பை குறித்து அதற்காக வேண்டி அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்வதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான வாழ்க்கைக்கு நாம் எந்த அளவிற்கு அதிலே கடைபிடித்து வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எதிலேயுமே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் தான், அது பல தடவை ஞாபகப்படுத்தப்பட்டதுதான். திருமணம் முடிப்பது, ஹத்னா செய்வது, இது மட்டும்தான் நாம் சுன்னத்தாக நம்முடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த அடிப்படையிலே செய்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களுக்கு நாம் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சுன்னத் என்பது யதார்த்தமாக ஏதோ செய்ய வேண்டும், செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பரவாயில்லை என்ற அந்த மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலத்திலே சின்ன சின்ன விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதுவெல்லாம் நாம் அன்றாடம் செய்யக்கூடியது. ஏதோ புதிதாக ஒரு விஷயத்தை நாம் இதை எப்படி செய்வது என்ற அந்த மலைப்பு, அந்த தயக்கம் நமக்கு தேவை கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், தெருவிலே கிடக்கக்கூடிய அந்த கல்லை முள்ளை அகற்றி போடுவது ஒரு சிறந்த தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று நாம் செய்கிறோமா? இது ஒரு சுன்னத்து, இது ஒரு சுன்னத்து, ஒரு அழகிய வழிமுறை. தெருக்களிலே பார்த்தால் அதை நாம் யதார்த்தமாக செல்கிறோம். அதே போல நாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், இன்னும் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமலே வாழ்கிறோம். இதுல என்ன இருக்கிறது? இதுதான் சுன்னத்து, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறை. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்தை கொடுக்கும். மூட்டை மறைத்துக் கொண்டு உட்கார வேண்டும். தொழுகிறார்கள், காலங்காலமாக தொழுகிறார்கள். இந்த தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைப்பது ஒரு ஆணுக்கு கட்டாயம், அவசியம்.
தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைப்பது. இப்ப சிறுநீர் கழிக்கிறார்கள், சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், முட்டுக்காலை மறைத்து உட்கார வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு நீங்களே. இந்த மாதிரி நாம் இவ்வளவு நாட்கள் தொழுகிறோமே, இவ்வளவு நாட்கள் பயான்களை கேட்கிறோமே, அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒழுங்குமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோமா? யதார்த்தமாக நம்மை பார்த்தாலே கண் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்துத்தான் ஆக வேண்டும். நம்மை போல ஒரு ஆண் தானே நாம் நினைக்கிறோம், இது தவறு. அந்த ஒழுங்குமுறை அங்கே பேணப்பட வேண்டும். உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாப்பிடக்கூடிய நேரத்திலே நாம் அந்த சுன்னத்தான ஒழுங்குமுறையை பின்பற்றுகிறோமா? பசியாக இருக்கிறதுனால் பசி தாங்க முடியாது, சாப்பாடை உடனே வைத்த போது நாம் என்ன செய்கிறோம்? வேக வேகமாக சாப்பிடுகிறோம். தண்ணி தாகமாக இருக்கிறது, வேக வேகமாக குடிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை அப்படியே செய்கிறோம். அதுவும் நின்று கொண்டு குடிக்கிறோம். எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில உள்ளது. செய்து பாருங்கள். அது நன்மை என்பது வேறு விஷயம். இந்த சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோமா? ஆஷிக் ரசூல் என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள். ஆஷிக் ரசூல் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்ற அர்த்தம். யாருக்கு? யாருக்கோ ஒருவருக்கு. அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆஷிக் ரசூல் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் என்ற பட்டியலை தேடி கண்டுபிடித்து பார்த்தால் சஹாபா பெருமக்களுடைய பெயர்கள் மட்டும்தான் முதலாவது வரும். வேறு யாருடைய பேர் வருவதற்கு இன்றைய காலகட்டத்தில் தகுதி கிடையாது, யாருக்கும் கிடையாது. அவருக்கு ஆஷிக் ரசூல் என்ற பெயரை கொடுக்கிறார்கள். கொடுத்த போது பார்த்தால் அந்த ரசூலுக்கு பிரியமான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு நேர் மாறாக அவர் செய்வார். இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இது காட்டி தந்த இந்த சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை, இதை நான் செய்கிறேன். அந்த நேரத்தில் இடம்பொருள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாமோ மாற்று கொள்கை உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுடைய கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்கிறார்கள். நாம் இஸ்லாத்தில் இருந்து சத்திய கொள்கையில் இருந்து கொண்டு அதற்கு மாற்றமாக இந்த நேரத்தில் செய்தால் நன்றாக இருக்காது, யாராவது தான் நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து அதை அப்படியே விட்டு விடுகிறோம். அந்த நேரத்தில் நாம் பின்பற்ற வேண்டும். இது சின்ன சின்ன விஷயங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் செய்வது கிடையாது. இதுதான் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படி வாழ்வதற்குண்டான அடிப்படை. மீலாத போட்டு அதற்காக ஒரு மேடை போட்டு அதற்காக வேண்டி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து வால் போஸ்ட் அடித்து நோட்டீஸ் கொடுத்து நாங்களும் வருடா வருடம் செய்கிறோம் என்பதெல்லாம் மீலாது விழா என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய பிரியம். இதை செய்ய வேண்டும், அடிப்படையிலே செய்யப்பட வேண்டிய விஷயம் இது. இதுவெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அந்த நேரத்தில் நான் இப்படி அப்படி என்று காட்டிக் கொள்வதல்ல. இது நாளை மறுமையிலே ஒரு நயா பைசாவுக்கு கூட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சிறப்பை பெற்று தராது. இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நான் இருந்தேன், இந்த சுன்னத்தை என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறேன், அப்படி வர வேண்டும். இதற்காக மேடை போட்டு சொல்வது என்பது உரம் இருந்தாலும் கூட நான் இனிமேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்து, இந்த சுன்னத்தை நான் முக்கியத்துவம் கொடுத்து செய்வேன், நான் இதற்கு அப்பாற்பட்டு நடக்க மாட்டேன் என்று முடிவுக்கு வருவதுதான் சிறந்தது. அதைத்தான் சஹாபா பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் அப்படியே அடிபணிந்து விடுவார்கள். அதுல கொஞ்சம் கூட இப்போது செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அடுத்து செய்யலாம் என்ற அந்த நிலைமை சஹாபாக்களுக்கு இருக்கவில்லை. விளம்பரப்படுத்தவில்லை. விளம்பரப்படுத்திக் கொண்டு நான் அப்படி செய்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன், என்னைய பாருங்கள், என்னைய பாருங்கள் சொல்வதற்கே அதை மூடி மறைத்துக் கொள்வார்கள். இவ்வளவு நாட்கள் நான் மூடி மறைத்து வைத்தேன், இனி நான் அதை சொல்ல மாட்டேன் என்று சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபி தோழர் தன்னுடைய மரண தர்வாயிலே ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், ஒரு செய்தி. அந்த செய்தியை அப்போது ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் வசனம் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார்கள். யார் ஒருவர் மார்க்க அறிவு ஞானத்தை தெரிந்து கொண்டு அதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லாமல் இருக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே கடிவாளம் விட்டு நரகத்திலே போடப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாக இதை நான் இப்போது சொல்கிறேன் என்று சொல்லி இறந்திருக்கிறார்கள்.
இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கு செயலுக்கு அங்கீகாரத்துக்கு முக்கியம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் நேசம். அது அல்லாமல் இது எல்லாமே வேஷமாகத்தான் இருக்கிறதே தவிர நேசமாக கிடையாது. நாம் எல்லாம் மறுமை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்கள். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறுவதற்கு பல காரணங்கள், பல வழிமுறைகள் எல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத் பரிந்துரை இல்லாமல் யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. யாரும் செல்ல முடியாது. முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களா இருந்தாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய இந்த காலமாக இருந்தாலும் சரி, இதற்கு அடுத்து வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள், மூசா நபியுடைய சமுதாய மக்கள், ஈசா நபியுடைய சமுதாய மக்கள் எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்று தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அந்த நேரத்தில் ஒரு புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த சமுதாயத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தில் இருந்து நீர் கொடுப்பார்கள். அதை கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் கொடுப்பதற்காக முன் வருவார்கள். அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தடுப்பார்கள், இவர்களுக்கு கொடுக்காதீர்கள், நமக்கு கொடுக்க வருவார்கள், இவர்களுக்கு கொடுக்கா என்று மலக்குமார்கள் தடுப்பார்கள். என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இவர்கள் தான் என்னுடைய சமுதாய மக்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இவர்கள் உங்களுடைய சமுதாய மக்கள் தான். நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் நீங்கள் சொன்ன விஷயத்தை எதுவுமே செய்யவில்லை, உங்களுக்கு மாற்றமாக நடந்தார்கள். எனவே இவர்கள் உங்களுடைய சமுதாய மக்கள் கிடையாது, இந்த நீர் தடாகத்தில் நீர் வாங்குவதற்கு தகுதி இவர்களுக்கு கிடையாது என்று மலக்குமார்கள் சொல்லி தடுப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் உலகத்தில் இப்போது சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்தால் இது ஒரு பெரிய மலை போல காரியம் கிடையாது. சுன்னத்தை பின்பற்றுவது மலை போல காரியமா? தொழுகைக்குத்தான் நாம் அந்த காரணம் இந்த காரணம் அப்படி இப்படி ஏதாவது காரணத்தை சொல்கிறோம். இந்த காமன் நேரம் வந்து தொழணுமா, இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருக்கிறது, அந்த வேலை இருக்கிறது என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறோம். அது உங்கள் சம்பந்தப்பட்டது, நாளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள், அது வேறு விஷயம். இந்த சுன்னத்து செய்கிறோம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ உட்கார்ந்து மறைத்து சிறுநீர் கழிப்பது சிரமமான காரியமா? உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பது சிரமமான காரியமா? மெதுவாக சாப்பிடுவது சிரமமான காரியமா? தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அப்புறப்படுத்தி போட்டு போது சிரமமான காரியமா? இப்படி ஒன்றொன்றாக பாருங்கள், எதுவுமே சிரமம் கிடையாது. இப்ப நாம் எப்படி இந்த சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று பார்த்தால் எதுவுமே இல்லை என்பதான் வரும். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டுகிறோம் என்ற அந்த போலியான வேஷத்தை போட்டுக்கொண்டு நாம் அதற்கு பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதுவல்ல, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையை தெரிந்து இஹ்லாஸான எண்ணத்தோடு நடைமுறைப்படுத்தி பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை குடும்பத்தாரை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.